டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின், ஆயுஷ் அமைப்பின் குடும்பத்தில் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட முறை யாது? இதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஆயுஷ் அப்படின்னா பாருங்கள், ஆயுர்வேதா, யோகா அண்ட் நேச்சுரோபதி, யுனானி, சித்தா, அப்புறம் ஹோமியோபதி. அப்போ AYUSH அந்த ஆயுஷ்ங்கிற விரிவாக்கம் இதில் வந்துருது பாருங்கள். இதில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, சமீபத்தில் சேர்க்கப்பட்ட முறை யாது? அப்போது சோவா ரிக்பா அப்படிங்கிறது தான் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட முறை. அது என்ன சோவா ரிக்பா அப்படின்னு பார்த்தோம்னா, திபெத்தில் இருக்கிற பாரம்பரிய மெடிசின். அது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி சித்தா முறை இருக்கிறதோ அது மாதிரி திபெத்தில் சோவா ரிக்பா அப்படின்னு ஒன்று இருந்திருக்கிறது. இந்த ஆயுஷ் 2014 கொண்டு வந்தாங்க. சரிங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் அப்படிங்கிறதே 2014 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா, இங்கிலீஷ் மெடிசன் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணுறோம். அதே சமயம் நம்மளோட ட்ரெடிஷ்னல் மெடிசின், அதாவது இப்போ கேரளா போனால் ஆயுர்வேதா, தமிழ்நாடு வந்தோம்னா சித்தா, இது மாதிரி இந்த ட்ரெடிஷ்னல் மெடிசனையும் ப்ரொமோட் பண்ணணும், மக்கள்கிட்ட இருக்க அந்த நாலேஜை வெளிக்கொண்டு வரணும். ஏன்னா நிறைய மக்களுக்கு நிறைய விஷயம் சித்தாலே தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டில். ஸோ அதை பற்றி ரிசர்ச் பண்ணி அதை வெளியே கொண்டு வர்றது, சரிங்களா, அந்த சிஸ்டமை ப்ரொமோட் பண்ணுறது, மக்கள் அந்த சித்த மருத்துவத்தை, ஆயுஷ் மருத்துவத்தை நிறைய யூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுறது. சரிங்களா, இது மாதிரி நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்டது தான் ஆயுஷ்.